கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கலாம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். ரோமர் புஸ்தகத்திலிருந்து வசனம் வசனமாக பார்த்து கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை பவுல் அப்போஸ்தலன் இந்த ரோமர் புஸ்தகத்திலே தான் அவர் போதிக்கிறார். ஆகினாலே இது ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். அதிலும் குறிப்பாக அந்த 8ஆம் அதிகாரத்திலே இரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்தும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதையும் அவர் போதிக்கிறார். ஏன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமாபுரியிலே அந்த காலகட்டத்திலே மிகவும் உபத்திரவத்துக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். 2 விதமான கிறிஸ்தவர்கள் உண்டு. ஒன்று துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள், இன்னொன்று கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அப்போ துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள் என்பது அந்த துன்பம் எதனால் வேணாலும் வரலாம். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள் ஜனங்கள் என்பவர்கள் வேறு. அவள் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் படுகிற பாடுகளைத்தான் இங்கே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் நமக்கு அதை சொல்லுகிறார். அப்போ எந்த சோதனையை சகிக்கணுன்றது நமக்கு தெரியணும். ரோமாபுரியிலே கிறிஸ்தவர்கள் மீதான மிகப்பெரிய அச்சுறுத்தலும் உபத்திரவமும் அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு சோர்வை கொண்டு வந்தது. அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும்படி பரிசுத்த பவுல் அவர்கள் சில காரியங்களை பாடுகளை குறித்து போதிக்கிறார். அதில் குறிப்பாக அவர் சொல்லும்போது இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று அவர் குறிப்பாக போதிக்கிறார். அப்படின்னா இப்பொழுது நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாம், கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் எல்லாம் வரப்போகிற மகிமையை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை என்று அவர் திட்டமாய் சொல்லுகிறார். ஏனென்றால் வரப்போகிற மகிமை அது நித்தியமாக இருக்கக்கூடிய மகிமை, அதனுடைய அளவு மிக பெரியது, அதனுடைய கால அளவு பெரியது. இக்காலத்து பாடுகள் என்பது மிகவும் குறுகிய காலத்துக்குரியது. ஆகையினாலே இக்காலத்து பாடுகளையும் வரப்போகிற மகிமையையும் ஒரு நாளும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது என்று அவர் சொல்லுகிறார். இரட்சிப்பு 3 பகுதிகளாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. 3 பிரிவுகள். இரட்சிப்பிலே 3 பிரிவுகள் உண்டு, அல்லது 3 விதமான இரட்சிப்புகள் உண்டு. முதலாவது நடந்து முடிந்த இரட்சிப்பு, 2வது நடந்து கொண்டிருக்கிற இரட்சிப்பு, 3வது நடக்கப் போகிற இரட்சிப்பு. நடந்து முடிந்த இரட்சிப்பு என்றால் நம்முடைய ஆவியிலே நாம் ஏற்பட்ட ஒரு காரியம், அதுதான் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள். நடந்து கொண்டிருக்கும் இரட்சிப்பு என்றால் ஆத்துமாவிலே ஒவ்வொரு நாளும் இரட்சிப்பட வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், நம்முடைய இருதயம் புதிதாக வேண்டும், அது இரட்சிப்பை அடைய வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். 3வது நடக்கப் போகிற இரட்சிப்பு என்பது சரீர மீட்பை குறிக்கிறது, சாகாமை என்கிற காரியத்தை அது குறிக்கிறது. அப்போ இரட்சிப்பிலே 3 நிலைகள் உண்டு. இது தெளிவாக முதல்ல புரியணும். இன்றைக்கு சரீரம் வியாதிப்படுகிறது, பின்பு தெய்வீக சுகத்தை நாம் பெறுகிறோம். இந்த தெய்வீக சுகமே சாகாமையின் ஒரு ஆரம்பம்தான். அதாவது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் எப்பொழுதுமே ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியத்தின் ஒரு சிறு துளி தான் தெய்வீக சுகம். அப்போ இங்கே பூமியில் நமக்கு உபத்திரவம் இருக்கிறது, வியாதிகள் வருது. அந்த வியாதிகளை போக்கி ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். அந்த தெய்வீக சுகம் என்பதை பரலோகத்திலே நாம் அனுபவிக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தின் சில துளிகள் தான். அப்போ இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்போது, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் நாம் வாழும்போது கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் எந்த பாடுகள் கிடையாது, வியாதிகள் வேதனைகள் எதுவுமே கிடையாது என்கிற ஒரு புரிதல் நமக்கு வரும்போது, இன்றைக்கு நாம் படக்கூடிய பாடுகளை நாம் பெரிதாக என்ன செய்ய மாட்டோம், அதை நினைக்க மாட்டோம். அதை பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிறது இல்லை, அதை சந்தோஷமாக
நாம் அதை சகிக்க முடியும். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே நம்பிக்கைக்கும் பார்க்கிறதற்கும் சம்பந்தம் இல்லை. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா பார்க்குறதுக்கும் நம்பிக்கை நம்புறதுக்கும் சம்பந்தம் இல்லை. காணாதவைகளை தான் நாம் நம்ப வேண்டும் என்று அது நடக்கும் வரை பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ முதலாவது ஆவியிலே ஏற்பட்ட ரட்சிப்பை நாம் நம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. ஆத்துமாவிலே ஏற்படுகிற ரட்சிப்பை அதை நாம் நம்புகிறோம் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சரீரத்திலே ஏற்பட போகிற ஒரு ரட்சிப்பை, அது இனிமேல் நடக்கப் போகிற ஒரு ரட்சிப்பு, இதை நாம் இன்னும் காணவில்லை. எனவே காணாத அவற்றை நாம் என்ன செய்கிறோம்? நம்பிக்கொண்டிருக்கிறோம். உதாரணம் சொல்லணும்னா, தேவன் இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவரை நாம் இந்த மாம்ச கண்களால் காணவே இல்லை. இன்னொரு உதாரணம் என்னென்னா, ஒரு சொத்தை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பதற்காக உயில் எழுதுவது. அதாவது உயில் எழுதி கொடுக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சொத்து இனிமேல் எனக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் வரப்போகிற காரியத்தை பற்றி சொல்லும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே பரலோகத்தில் தான், பரலோகம் போனதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும், இந்த பூமியில் நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. சாகாமை அல்லது எப்பொழுதுமே ஆரோக்கியம் என்பது பரலோகத்திலே நமக்கு கொடுக்கப்பட போகிறது. அதனுடைய முன்ருசியாக இருக்கக்கூடிய தெய்வீக சுகம் இந்த பூமியிலே நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பரலோகத்தில் தெய்வீக சுகத்திற்கு வேலை இல்லை. ஏன்னா எப்பயுமே ஆரோக்கியம் தான். அங்கே வியாதிப்பட்டால் தான் சுகம் தேவை. அங்கே வியாதியை பட மாட்டோம், எப்பொழுதுமே ஆரோக்கியத்தில் இருக்க போகிறோம். ஆனால் பூமியிலே வியாதிகள் உண்டு, காரணம் பிசாசு இருக்கிறான். அப்போ வியாதியை போக்குவதற்கு தெய்வீக சுகம் வேண்டும். அப்போ சாகாமையும் ஆரோக்கியமும் பரலோகத்தில், முன்ருசியாக இருக்கக்கூடிய தெய்வீக சுகம் இந்த பூமியில். அப்போ பூமியிலே ஆரம்பித்து பரலோகம் வரை தொடர்கின்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனை ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. மற்ற மதங்களிலே போதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு போயிட்டோம்னா, அதாவது இந்த சரீரத்தை கலைந்து விட்டு போயிட்டோம் அப்படின்னா நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு, இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் மற்ற மதங்கள் போதிக்கிறது. அதாவது சரீரத்திலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறது தான் போதிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் அதை போதிக்கவில்லை. அது என்னென்னா, சரீரத்தை எப்போ கலைந்து விட்டு போவோன்றதை போதிக்கலை, புதிய சரீரத்தை எப்படி நாம் தரித்து கொள்வோம் என்பதை பற்றி தான் என்ன செய்யுது, அது போதிக்குது. இதுதான் பாசிட்டிவ் டீச்சிங். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:8 வசனம் வாசிப்போம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். என்ன சொல்றாரு? நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும். குடிதான் போகிறோன்றார். நாம் எதையோ ஒன்று இழந்துட்டு அங்கே போய் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை. நாம் இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்? குடி போக போகிறோம். எங்கே? பூமியில் குடியிருக்கிற நம்ம கர்த்தரிடத்தில் போய் என்ன செய்ய போகிறோம்? குடியிருக்க போகிறோன்றார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10 முதல் 15 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும்
அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எந்த ஒரு நோக்கமும் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஒரு முக்கிய குறிக்கோள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. என்னது அப்படின்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு அழைத்த, அவருக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம், முடிவு இதுதான். அப்போ எந்த எய்மும் இல்லாமல் ஏதோ சும்மா மற்றவர்களும் சாமி கும்பிட்றாங்க அதனால் நம்மளும் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கிறது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் என்ன செஞ்சிட்டேன், நான் அதெல்லாம் மறந்துட்டேன், முன்னானவைகளை நாடி. ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு நடந்த நிறையா கசப்பான சம்பவங்கள் இருக்குது, நல்ல இனிப்பான சம்பவங்களும் இருக்குது. ஆனால் ரெண்டையுமே என்ன செய்கிறாரு அவர், அதெல்லாம் நான் மறந்துட்டு எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, எனக்கு ஒரு எய்ம் இருக்குது, அந்த எய்மை நோக்கி என்ன செய்கிறேன், நான் ஓடுறேங்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன், ஓடுகிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு இந்த பின்னாடி இப்படி நடந்துருச்சு, இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி அதை நினச்சி பார்த்து கவலைப்படுறதுக்கோ அல்லது ஒரு சந்தோஷமான காரியத்தை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறதுக்கோ எனக்கு டைம் இல்லை. நான் ஓட வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது, நான் ஒரு இலக்கோடு ஓடிக்கிட்டு இருக்கிறேன், அதை நோக்கி தான் நான் ஓடுவேன் அப்படிங்கிறாரு. இதை தான் நமக்கும் போதிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழசை நினச்சி பார்த்துக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு அது கசப்பான சம்பவமா அல்லது இனிப்பான சம்பவமோ எதையோ அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நமக்கு தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் ஓடணும். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். முதல்ல என்ன செய்யணுமா, உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நியாயப்பிரமாணத்திலே வாழ்ந்த பேதுருவே சொல்கிறாரு, முதல்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்க. மனதின் அறையை கட்டிக்கிட்டாலே தெளிந்த புத்தி என்ன செய்யும், வந்துடும். ஓரளவுக்கு தெளிவாக என்ன செய்யலாம், யோசிக்க முடியும். இப்போது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை, ஆண்டவர் வெளிப்படும் போது நமக்கு என்ன கிருபை வெளிப்படுதுன்னா, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நாம் எல்லோரும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். அந்த கிருபையின் மேல் என்ன செய்யுங்க, பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஏதோ அறகுற நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்பிக்கை என்றால் அதுக்குள்ளாக 2 விஷயங்கள் அடங்கியிருக்கும். ஒன்று காத்திருத்தல், இன்னொன்று பொறுமை. இது 2மே இதில் இருக்குது. நம்பிக்கையோடு சம்மந்தப்பட்ட காரியம். பொறுமையாக வெயிட் பண்ணுறது. அந்த காத்திருத்தல் என்பதற்கு என்ன வருதுன்னா, ஆவலோடு காத்திருத்தல் என்கிற அர்த்தம் தான் வருது. ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்னு தான் வருது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த கான்டெக்ஸ்டில் தான் அவர் எழுதுகிறார். அப்போ என்னென்னா, ஆண்டவர் நமக்கு அந்த நேரத்தில் அவர் வரும்போது நமக்கு கொடுக்க போகிற ஒரு கிருபை அங்கே தான் பூரணம் அடையும். ஒவ்வொரு நாளும் கிருபையினால் நடத்துகிறாரு. ஆனால் கிருபை பூரணம் அடைவது எப்போ, ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்கும் போது தான் அந்த கிருபை பூரணம் அடையும், நிறைவடையும். அப்போ தான் நம்மளை என்ன செய்கிறார், அவரோடு அவர் கூட்டி கொண்டு போகிறார். அப்போ அந்த கான்டெக்ஸ்டில் தான் எழுதுகிறாரு, அவர் கூட போய் இருக்க போகிற அந்த நாளுக்காக என்ன செய்யணுமா, ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ரோமர் 8:19 வாசிப்போம்.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டி என்றால் மரம், செடி, கொடி, வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாம். இந்த சிருஷ்டிகள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்குதான். எதற்காக? தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் போது. யார் தேவனுடைய புத்திரர்? நாம தான். தேவ தூதர்கள் அல்ல, நாம தான் தேவனுடைய புத்திரர். இன்றைக்கி நாம் பூமியில் தான் இருக்கோம். ஆனால் எல்லாரும் நம்மளை பார்த்து இவங்க தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லத்தக்க வகையில் நாம் இல்லை. மற்றவங்கள மாதிரி தான் நாமளும் ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள் என்பதை மற்றவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். மற்றவங்க பார்க்கும்போது இவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு இந்த சிருஷ்டிகள் என்ன செய்தான்? அதிக ஆவலோடு காத்திருக்கிறது. அப்படின்னா நாம் தான் தேவனுடைய புத்திரராக, அதாவது வெளிப்படுத்தப்பட போகிறோம். அப்போ நாம் அதை விட எவ்வளோ ஆவலாக அதுக்காக என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாய் நாம் எதற்குள்ளாக பிரவேசித்தோம்? இந்த கிருபைக்குள்ளாக பிரவேசித்தோம். பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே தான் பெற முடியும். அதில் நிலை நிற்க முடியும். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே. அப்போ நம்முடைய மேன்மை பாராட்டுதல் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா, ஆண்டோடைய கிருபையை தான் என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டணும். அது என்ன? அந்த கிருபை என்ன செஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டுச்சு. அந்த கிருபையை நாம் பெறணும் அப்படின்னா, நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தான், அந்த கிருபையை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நாம் பெற முடியும். அது நமக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். இப்போது தேவ மகிமையை நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் அந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா பவுல்? அதுதான் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். சங்கீதம் 130வது அதிகாரம் 5-6 வசனங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். ஏன்னா விசுவாசம் இருக்கிற இடத்துல காத்திருப்பு முக்கியம். நம்பிக்கை இருக்கிற இடத்துல காத்திருப்பு முக்கியம். காத்திருத்தல் என்றால் ஆவலோடும் பொறுமையோடும் காத்திருப்பது. நடக்கும்போது நடக்கட்டும்னு வெக்ஸாகி போய் வெயிட் பண்ணுறதில்ல. ஆவலோடு காத்திருக்கணுமா? பொறுமையோடு காத்திருக்கணும். இன்றைக்கி நடக்கும் நினச்சி இன்றைக்கி நடக்கலை அப்படின்ன உடனே வெக்ஸ் ஆகிறதில்ல. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமாவும் காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தை என்ன செய்கிறேன்? நம்பி இருக்கு. அப்போ காத்திருத்தலுக்கும் நம்பிக்கைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. காத்திருக்க முடியாதவர்கள் நம்பவில்லை என்ற அர்த்தம். நம்புகிறவர்கள் காத்திருப்பார்கள். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும், அதை வாசிங்க. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரன்னா நைட் டியூட்டி பார்க்குறவங்க. நைட் டியூட்டி பார்க்குறவங்க எப்படா பகல் வரும்னு இருப்பாங்க. ஏன்னா ரெஸ்ட்டு கிடைக்கும், வீட்டுக்கு போய் தூங்கலாம். அப்போது விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை காட்டிலும் என்னுடைய ஆத்துமா என்ன செய்தான்? அதிகமாய் ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. அப்போது இந்த மாதிரி தான் அந்த மறுரூபமாக்கப்பட போகிற அந்த நாள், அந்த சம்பவம் நடக்க போகிற அந்த நாளுக்காக நாம் என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசனமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போது அவனுடைய வார்த்தை நமக்கு எதை போதிக்குது அப்படின்னா, நாம் எதுக்காக வெயிட் பண்ணணுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். அது என்ன மகிமையின் பிரசன்னமாகுதல்? ஆண்டோடைய வருகை. அதுதான் சொல்கிறார். அப்போ ஆனந்த பாக்கியம்
ஆனந்தமாக பாக்கி அதான் நம்மளாம் கொடுத்து வச்சவங்க அவ்வளோ ஆனந்தத்தோடு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா எதற்காக? ஆண்டவருடைய வருகைக்காக. எதிர்பார்க்கிறது எப்படி இருக்கணும்? ஆவலோடு எதிர்பார்க்கணுமா? வாசிக்கலாம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடை காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போ. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருக்கு. இப்போ தேவனுடைய நாளுக்காக மிகுந்த ஆவலோடு காத்திருப்பது, பொறுமையோடு காத்திருப்பது என்று சொன்னால் ஆவலோடு காத்திருப்பது என்று அர்த்தம். அப்போ இந்த ஆவல் ப்ளஸ் வாஞ்சை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் அவர்கள் போதிக்கிறார். காரணம் என்னென்னா, அப்போ தான் அவன் ஆவிக்குரியவன். பூமியில் எத்தனை காரியங்கள் அவன் விரும்பினாலும் அதை அவன் அடைந்தாலும் முடிவு என்னன்றது அவனுக்கு தெரியணும். முடிவை நோக்கி தான் என்ன செய்யணும்? ஆவலோட காத்திருக்கணும். இந்த பொறுமையோடு அப்படின்னு வரக்கூடிய இந்த வார்த்தை இது ஒரு ஆவிக்குரிய குணம். இது சும்மா இருக்கிறத பற்றி சொல்லலை, சும்மாவே அப்படியே வெட்டியாக உட்காந்துருக்கிறத பற்றி சொல்லலை. உள்ளத்திலே ஆழமான உறுதியோடும் ஆவலோடும் காத்திருப்பது. அந்த பொறுமைன்றதுக்கு அர்த்தம் என்ன? உள்ளத்தில் ஆழமான உறுதி ப்ளஸ் ஆவல், வாஞ்சையோடு காத்திருப்பது. அதான் பொறுமையோடுன்றதுக்கு உறுதியோடு என்கிற இன்னொரு அர்த்தமும் வரும். சங்கீதம் 112 6வது வசனம் 7வது வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவன் என்பது விசுவாசியை குறிக்கிறார். விசுவாசி என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், பொறுமையாக இருப்பவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கறிதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். விசுவாசி பொறுமையாக இருக்கிறவன் துர்ச்செய்தியை கேட்பதனால் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி, ஏன்னா அவனுடைய திடனுக்கு அவன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு காரணமே அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறான். உலகத்தின் சூழ்நிலையின் மேலே இல்லை. உலகத்தின் சூழ்நிலைகள் மாறலாம், இன்றைக்கி ஒன்று நடக்கலாம், நாளைக்கு ஒன்று நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதை நம்பி அவன் இல்லை. அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால உலகத்தின் சூழ்நிலைகள் துர்ச்செய்தியாக இருந்தாலும் அது அவனை பாதிப்பதில்லை. அவன் அசைக்கப்படாதிருப்பான், பயப்பட மாட்டான், பொறுமையாக இருப்பான். இந்த உலகத்தை பற்றியும் வரப்போகிற உலகத்தை பற்றியும் ரொம்ப தெரிஞ்சவனாக என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். அதனால தான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பிதிடனாக இருக்கிறது. அப்போ விசுவாசி பொறுமையாகவும் இருக்க முடியுது, ஆவலோடு எதிர்பார்ப்போடும் இருக்க முடியுது. அப்போ ஆவல் ப்ளஸ் வாஞ்சை ப்ளஸ் பொறுமை இது எல்லாம் இருக்குது. ஒரு ஸ்டெபிலிட்டியாக ஸ்டெடியாக ஒரு விசுவாசினால் இருக்க முடியும் என்பதை அவர் போதிக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புத்திர சுவிகாரம் வருகிற வரை சரியாக வேலை செய்வோம். புத்திர சுவிகாரம் வருகிற வரை சரியாக குடும்பத்தை கவனிப்போம். புத்திர சுவிகாரம் வருகிற வரை சரியாக பிள்ளைகளை வளர்க்கணும். புத்திர சுவிகாரம் வரும் வரை ஆவலோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாம் ரோமர் 8வது அதிகாரம் 26-27 வசனங்கள். ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்றும் அறிவார். இந்த 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதித்து கொண்டே வருகிற பவுல் இடையில் டக்குன்னு என்ன பண்ணுறாரு? பாடுகளை பற்றி போதிக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஏன் போதிக்கிறாருன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ரோமாபுரியில் கிறிஸ்தவர்கள் பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் ஊட்டும் விதமாக இடையில டக்குன்னு ஆவியானவரை பற்றி தான் போதித்து கொண்டே வருவார். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சமே ஆவிக்குரிய ஜீவியம்தான். ஆவிக்குரிய ஜீவியம்னா ஆவியானவரின் உதவியோடு வாழ்வது, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். பேசிக்கிட்டே வந்தவர் இடையில பாடுகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். திரும்ப என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியானவர் குறித்து
போதிக்கிறார். அது நீங்கள் வாசிக்கலாம். 2வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அடுத்து 10வது வசனம் வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அடுத்து 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி யார் எழுப்புனது? பிதாவினுடைய ஆவி என்ன? அதுதான் பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியை குறித்து அங்கேயும் போதிக்கிறார். 13வது வசனம். அதிலே 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்து 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறீர்களோ. 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறாராம். அடுத்து 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை இருந்து எப்படி நடத்துகிறார் என்பது போய்த்து கொண்டே வந்துட்டு அப்புறம் பாடுகளை பற்றி பேசுகிறாரு. திரும்ப 26வது வசனத்தில் அதை தொடர்கிறார். 26 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் பலவீனங்களே உதவி செய்கிறார். சரி, என்ன பலவீனம்? பலவீனம் சொல்கிறது என்ன? ஜெபம் பண்ணுவதற்கு எல்லா விசுவாசிக்கும் தெரியும். ஆனால் சில குறிப்பிட்ட காரியங்களை குறித்து குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற விஷயம் தெரியாமல் இருப்பார்கள். இது ஒரு பலவீனம். நார்மலாக ஜெபிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமல் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதுதான் அவர் சொல்லுகிற பலவீனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12 1 முதல் 9. மேன்மை பாராட்டுகிறதுக்கு எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திலிருந்து தானே சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்பட்டதும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்துதானே சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே இன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கு என்னாலே கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணும்படிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாயும் இருக்கிறேன். ஆகையால் பவுல் தன்னை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார். அவர் 3ஆம் ஆண்டு முறை எடுத்துக்கொள்ளப்பட்டது அதெல்லாம் ஒருவன் சொல்லி தன்னை பற்றி தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு?
இவருடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு தேவ மனிதன். அது என்னன்னு அவரே சொல்கிறார், அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். அப்போ முள் என்பது ஒரு நபர். முள் வியாதி கிடையாது. பவுலுக்கு வியாதி இருந்துச்சுன்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க, ஆனால் வியாதி கிடையாது அவருக்கு. பவுலுடைய ஊழியத்தில் நிறைய பிரச்சனைகள், பிசாசு அநேகர் மூலமாக அவருக்கு என்ன செஞ்சார், நிறைய பிரச்சனைகளை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால் பவுல் என்ன செஞ்சார்னா, அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படி 3 முறை கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதுமானது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியலை. ஏன்னா சாத்தானுடைய ஊழியத்தில் மிகவும் உபத்திரவங்களை கொடுத்து கொண்டே வர்றான். அந்த உபத்திரவத்தை அது எனக்கு வரக்கூடாது, அது என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி என்ன செஞ்சார், இவர் ஜெபம் பண்ணார். இது தவறு. ஏன்னா கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலும் வருகிற பாடுகளை நாம் என்ன தான் செய்யணுமா, சகித்து கொள்ளணும். அது என்னை விட்டு போகணும்னு என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ணக்கூடாது. இதை தான் ஆண்டவர் போதிக்கிறார். இது வியாதி கிடையாது. முள் என்பது ஒரு நபர், சாத்தானின் தூதன். ஏன்னா ஆண்டவர் எந்த உபத்திரவத்தையும் தருகிற தேவன் அல்ல. நாம் உலகத்தில் இருக்கிறோம், அதனால் உபத்திரவம் நமக்கு வருது. பவுல் போகிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி குறை சொல்லி, அவரை பற்றி குற்றம் சாட்டி, அவர் போகிற ஊருக்கு அவருக்கு முன்னாடியே லெட்டர் போயிடுது, நிருபங்கள் போயிடுது. அதனால் இவர் போய் எங்கள் ஊழிய செய்ய ஆரம்பிச்சோன்னே எதிர்ப்புகள் பயங்கரமாக கிளம்புது. வாசிக்கலாம், சங்கீதம் 77 8 முதல் 12. சங்கீதம் 77 8 முதல் 12 வசனங்களை நாம் வாசிப்போம். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றே. தாவீது ஜெபம் பண்றாரு, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்று. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிடுச்சு. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்துட்டாரு. கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்கள் அடைந்து கொண்டார், இரக்கங்களை காட்டாமல் அடைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, அப்பொழுது நான் இது என் பலவீனம். அப்போ டக்குன்னு உடனே அவருக்கு தேவ ஞானம் வந்த உடனே, அப்பொழுது நான் இது என் பலவீனம். எது தப்பா ஜெபம் பண்ணது. அவருடைய கிருபை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு, அவருடைய வார்த்தை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு, அவர்கிட்ட இரக்கம் இல்லை, இரக்கம் செய்யலை, அப்படி இப்படின்லாம் குறை பேசி ஜெபம் பண்ணார் இல்லையா. இப்போ அதுதான் சொல்கிறாரு, இது என் பலவீனம். ஏன்னா எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் நான் புலம்புனது. அடுத்து, ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்கள் நினைவு கூறுகிறேன். உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் என்ன செய்வேன், நினைவு கூறுவேன். போதும். பிலிப்பியர் 1 அதிகாரம், பிலிப்பியர் 1 23 24 வசனங்கள். பிலிப்பியர் 1 23 24. ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனுடைய கூட இருக்க. ரெண்டுமே எனக்கு பிடிக்குதுங்கிறாரு. இந்த தேகத்திலே தேகத்தை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்துவக்கிட்ட போகிறது. ஏன்னா கடைசி நேரத்தில் எழுதுறாரு, தன்னுடைய மரணம் இன்னும் கொஞ்ச நாளில் சம்பவிக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறாரு. 2 விஷயத்தினாலும் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து, உடலை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது எனக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். அடுத்து, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்படி இருந்தா கூட நான் இந்த சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, ஒரே குழப்பமா இருக்குதுப்பா, எப்படி ஜெபம் பண்ணணும்னே தெரியல அப்படிங்கிறார். அதான் அந்த வசனத்துடைய விளக்கமே. நான் இங்கேருந்து போய் ஆண்டவரோடு இருக்கணும், அதுவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நான் எப்படி தான் ஜெபம் பண்ணுறது தெரியல. ஏன்னா ஜெயிலில் இருக்கார், மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போ பரலோகம் போகணும்னு ஜெபிக்கணுமா, இல்லை பூமியில் இருந்து ஊழியத்தை செய்யணும்னு ஜெபிக்கணுமா, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியலை. இதுதான் பலவீனம். யோவான் 12 அதிகாரம் 27 வசனம். யோவான் 12:27.
இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தார்? இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள். இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் ஜெபம் பண்ணுறார். எங்க அது? கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும். அப்புறம் டக்குன்னு உடனே சுதாரித்து, ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது. அந்த சூழ்நிலையில் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. அவரே அந்த குழப்பமான சூழ்நிலைக்கு போயிடுறார். இதுதான் என்னது? பலவீனம். எப்படி சில குறிப்பிட்ட சூழ்நிலையில் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாத ஒரு நிலைமை. சில வேளைகளில் சில காரியங்களை குறித்து ஜெபிக்க தெரியாமல் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களில் தான் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு என்ன செய்கிறார்? அவர் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்ப்பர்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். 3 கிரேக்க வார்த்தைகளின் சேர்க்கை தான் அந்த ஹெல்ப்பர். ஒன்று டுகெதர் என்கிற அர்த்தம் வரும், ஒன்றாக சேர்த்து. இன்னொன்று ஓவர் எகெயின்ஸ்ட், ஒன்றுக்கு எதிராக. 3வது எடுப்பது. ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரச்சனைக்கு எதிராக நின்று அதை எதிர்ப்பது. அதுதான் அதனுடைய அர்த்தம், அந்த ஹெல்ப்பர்ன்றது. இப்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒருத்தர் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போகிறாரு, தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்கிறீங்க, ஐயா அதை கீழே வைங்க, நீங்கள் ஒரு பக்கம் பிடிங்க, நான் ஒரு பக்கம் பிடிக்கிறேன், அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பிடிச்சி கொண்டு போகும்போது என்ன ஆகுது? அது ஈஸியாக தூக்க முடியுது. வெயிட்டு அதே வெயிட்டு தான், வெயிட்டு மாறலை, ஆனால் இப்போ ஈஸியாக தூக்க முடியுது. ஏன்னா நீங்கள் போய் என்ன செஞ்சீங்க? அவருக்கு ஒரு உதவி, ஒரு ஹெல்ப்பு பண்ணீங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். மத்தேயு 11:28 முதல் 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். வாழ்க்கையின் பாரங்கள், பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நிறைய பேரால் செய்ய முடியாது. என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது என்னாகுமா? உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ சில விஷயத்தை கற்றுக்கணும் ஆண்டவர்கிட்டருந்து, அப்போ தான் இளைப்பாறுதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னே பயந்துடாதீங்க. என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கும். இந்த மாடுகளை ஃபஸ்ட்டு பழக்கும்போது, சுமை தூக்குறதுக்கு பழக்கும்போது இஸ்ரேல் தேசத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு பக்கம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மாடு, இன்னொரு பக்கம் புதுசாக பழக்கிற மாடு, இது ரெண்டையும் தான் கட்டுவாங்களாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸான மாடு ஏறக்குறைய 80% வெயிட்டை கரெக்டாக பிடிச்சி இழுத்துட்டு போயிருமா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாடு தான் திணறுமா, 20% வெயிட்டை தூக்கிறதுக்கே கொஞ்சம் திணறுமா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான். ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படும் போது நம்முடைய வாழ்க்கையின் பாரங்களை 80% என்ன செய்கிறார்? அவர் எடுத்துக்கிறார். மீதி தான் என்ன செய்கிறோம்? நம்ம ஈஸியாக சுமந்துட்டு போகிறோம். நமக்கு இளைப்பாறுதலை அவர் தருகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன அர்த்தம்? பரிந்து பேசுகிறார். நாம் ஜெபித்தத வார்த்தைகளை வாங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். மட்டுமல்ல, பிதா முன்னாடி எப்படி பேசணும் அப்படின்றத ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரார். அப்போ என்னன்னா, ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரதை நம்ம பேசுகிறோம். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கி என்ன செய்கிறாரு? அதை கரெக்டாக
பிதாவுக்கு ஏற்ற மாதிரி பரிந்து பேசுகிற விதமாக இந்த ஜெபத்தை கொண்டு போகிறார். 27வது வசனம் வாசிப்போம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆவியானவர் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை, பிதாவினுடைய சித்தத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்காராம். ஏன்னா நமக்கு தெரியாது பிதாவினுடைய சித்தம், இது ஆவியானவருக்கு தெரியுது. அதனால் ஆவியானவரே நாம் பிதாவின் சித்தத்தின்படி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம் வாயிலே அவருடைய வார்த்தைகளே போடுகிறார். அந்நிய பாஷையின் ஜெபத்தில் இதான் நடக்கும். நமக்கு தெரியாது என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிதாவின் சித்தத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆவியானவர் அவர்கிட்ட எப்படி பேசணுன்றத நம்முடைய வாயின் வார்த்தைகளில் போடுவார். இதை நாம் பேசும்போது பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வாங்கி அவர் அதோடு சேர்ந்து பரிந்து பேசும்போது ஜெபம் தப்பாகவே ஆகாது. அல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பரலோகத்தில் பெரிய மரியாதையே இருக்கும். திரும்ப வாசிக்கலாம். 27வது வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக. யாரு வேண்டுதல் பண்றது? ஆவியானவர். பரிசுத்தவான்கள்னா யாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். இதில் புனிதர்களும் வருவாங்க, எல்லா ஆவிக்குரிய விசுவாசிகளும் வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாம் புனிதர்கள்ட்ட சொல்லுவோம், புனிதர்கள் தான் நமக்காக என்ன செய்வாங்க, பரிந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. புனிதர்களுக்கே பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்யணும், பரிந்து பேச வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் தான் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். அதனால தான் நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்கிறது, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆனால் ஜெபத்தை என்ன செய்யாதீங்க, மேன்மையாக பேசாதீங்க. ஏன்னா நாம் பண்ணுற ஜெபம் அதில் அந்த வேல்யூ இல்லை. நம்முடைய ஜெபத்தில் இவ்வளோ வேலை நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை தெரிந்து வச்சிருக்கிறதுனால அதற்கேற்ற வார்த்தைகளை நம்முடைய வாயில் போடுறாரு. அதை நாம் ஜெபிக்கிறோம். அதை பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கி அதோடு சேர்ந்து அவர் பிதாவினிடம் பரிந்து பேசுகிறார். அப்போ இவ்வளவு ரெக்கமெண்டேஷன் அங்கே சேர்ந்து போகிறதுனால தான் பிதா கிட்ட இருந்து அந்த நன்மை நமக்கு என்ன செய்யுது, வருது. அதனால் நான் ஜெபிச்சதுனால நடந்துச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நம்ம ஜெபம் ஒன்றுக்கு மற்ற ஜெபம், அதில் இவ்வளோ வேலை நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் அதில் சேர்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சேர்றாரு. இவ்வளோ பேர் சேர்றதுனால தான் அந்த ஜெபத்திற்கு பதில் வருது. அல்லேலூயா. அப்போது மரித்து போனவர்களோ அல்லது புனிதர்கள் நமக்காக பரிந்து பேச முடியாது. எப்பயுமே வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யணும். மரித்து போன எந்த மனிதனும் நமக்காக வேண்டுதல் செய்ய முடியாது. மரித்த எந்த மனிதனுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்யவும் முடியாது. அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வருடம் தொடர்வோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக நீர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். அந்த அன்பிற்காக நன்றி. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் பலவீனமாக இருக்கக்கூடிய எங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே பிதாவின் சித்தத்தை அறிந்து வைத்து அதற்கேற்றாற் போல ஜெபிக்க எங்களுடைய வாயில வார்த்தைகளை போடுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களோடு கொடுத்து வழிநடத்தட்டும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவையை சந்தித்து கொடுங்க. வியாதியார்கள் சுகத்தை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.